காயத்ரி சீக்கிரமா அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல? ஏங்க நம்ம என்ன கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொல்றோம். அவன் எதுக்குமே ஒத்து வர மாட்டேங்கிறானே. என்ன பண்ண சொல்றீங்க? ஹலோ. ஐயோ இந்த நேரத்துல இந்த புரோக்கர் வேற வந்திருக்காரு. இங்க பாருங்க, நீங்க அப்புறமா பேசுங்க. நாளைக்கு பேசலாம், நீங்க போய் தூங்குங்க. வாங்க. கல்யாணத்தை பண்ணி கமிஷன் வாங்காம விட மாட்டீங்க போல இருக்கே. கமிஷன் முக்கியம் இல்ல மேடம், உங்க தம்பிக்கு கல்யாணம் பண்ணி கரை சேர்க்கறது தான் முக்கியம். ரொம்ப தான் அக்கறை. ரொம்ப நேரம் நினைக்கிறேன், உள்ள போலாமா? வாங்க. தேங்க்யூ. அது சரி, என் தம்பி உங்களை கேவலமா திட்டினா கூட இப்படி பொண்ணுங்க போட்டோலாம் தூக்கிட்டு பூ மாதிரி சிரிச்சே வந்து நிக்கிறீங்களே, எப்படிங்க? மேடம், உங்கள மாதிரி பல பேர்கிட்ட வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு அடிபட்டு மிதிப்பட்டு லோல்பட்டு பக்குவப்பட்டு போயிட்டேன் மேடம். ஐயோ பாவம், உட்காருங்க. தேங்க்ஸ் மேடம். அழகுக்கு போட்டிருக்கீங்களோன்னு நினைச்சேன். துசும்பு. மேடம், பாசக்கார அம்மா, பக்குவமான அக்கா, தன்னை விட அதிகம் சம்பாதிக்கிற பொண்ணு வேணும்னு நினைக்கிற தம்பி, அவ்வளவுதானே. சிம்பிள் ரிக்குவயர்மெண்ட். நான் பொண்ணு காட்டுறேன். காட்டுங்க. அதுக்குள்ள கண்டமாயிடுவீங்க. பரவாயில்லையா? கண்ட மாறணும், கண்ட துண்ட மாறணும். அசர மாட்டேன். ஆசியா ஃபுல்லா அலசி கடல் கன்னியா இருந்தா கூட மூச்சை புடிச்சு உள்ள போய் அவளை இழுத்து கொண்டு வந்து வெளியே வச்சு உங்க தம்பி அவ கழுத்துல 3 முடிச்சு போடுற வரைக்கும் போய மாட்டேன். நீங்க பேசி முடிக்கிறதுக்குள்ள எனக்கு மூச்சு போயிடும். என் தம்பிக்கு சுந்தர் பிச்சையோட வேலை வாங்கி கொடுத்தா கூட பொண்ணு வீட்டுல தட்டை எழுந்துட்டு நிப்பான். சோத்துக்கே சிங்கி அடிக்கிறீங்களா? ஹலோ, ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க மேடம், மகாவிஷ்ணுவோட கை செலவுக்கே மகாலட்சுமி தான் ஜிபே பண்றாங்க தெரியுமா? கமிஷனுக்காக என்ன வேணா பேசுவீங்க. வணக்கம். பிள்ளைக்கு பொண்ணு பாக்குறேன் அப்படி இப்படின்னு இந்த வீட்டு பக்கம் வராதன்னு சொன்னேனா, அப்புறம் என்ன ஈர வெங்காயத்துக்கு வந்து நிக்கிற? உருளைக்கிழங்கு கறியா மேடம்? உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு. மேடம் 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 ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. இங்க பாருங்க, இந்த பொண்ணு எப்படி இருக்கா பாருங்க, எப்படி லட்டு மாதிரி இருக்கா பாருங்க. இந்த பொண்ணை மட்டும் உங்க பையன் பார்த்தாருனா கட்டுனா இவ்வளவுதான் கட்டுவேன்னு சொல்லிட்டு ஹனிமூனுக்கு நாள் குடிச்சிட்டு உங்களை அவசரப்படுத்துவார் சொல்லிட்டாங்க. எப்படிப்பட்ட கிளியோபாட்ராவா இருந்தாலும் சாலரி ஸ்லிப்ப பார்க்காம என் பிள்ளை கிளியரன்ஸ் கொடுக்க மாட்டான். என்ன மேடம், ஏதோ ஹார்பர்ல கண்டெய்னருக்கு கிளியரன்ஸ் கொடுத்து அனுப்புற மாதிரி சொல்றீங்களே மேடம். இந்த பொண்ணு ஐடி ஃபீல்ட்ல வேலை பார்க்கறா, மாசம் 1.25 லட்சம் சம்பாதிக்கிறா. ஆமா, இப்படி சொல்லி தான் எங்களை அப்படி இப்படி இழுத்துன்னு போற. அங்க போய் எங்க அம்மா தான் டான்ஸ் ஆடுது. ஐயோ, அது வேற கதை, இது வேற கதை. இவ வந்து ஐடி ஃபீல்ட்லயே சைக்கியாட்ரிஸ்டா இருக்கா. சைக்கியாட்ரிஸ்டா இருந்தா என் பிள்ளை பேஷண்டா தான் இருக்க முடியும், மாப்பிளையா இருக்க முடியாது. ஐயோ, இப்ப பல மாப்பிள்ளைகள் கல்யாணத்துக்கு அப்புறம் பேஷண்டா தான் இருக்கானுங்க. ஐயோ, சொல்லுங்க மேடம், அந்த பொண்ணு வீட்ல வாங்க கொடுத்துறேன் மேடம். எத்தனை நாளைக்கு தான் புருஷனே வச்சு செஞ்சிட்டு இருப்பீங்க? ஒரு சேச்சுக்கு மருமகளை வச்சு செஞ்சு தொலைங்க. சுமாரியா விட்டா பேசிட்டே போவார். அம்மா, அந்த ஜோசிகாரன் சொன்னதை ஞாபகப்படுத்திக்கோ. அடுத்த 4 மாசத்துல சக்திக்கு கல்யாணம் நடக்கலன்னா அடுத்த 7 வருஷத்துக்கு அவனுக்கு கல்யாணமே நடக்காது. வயசு வேற கூட்டிட்டே போதுமா? அதுக்கு இவ்வளவு பேசுறாருல தம்மு கட்டி, அந்த பொண்ணு யாரு என்னன்னு பாத்துட்டு தான் வந்துருவோம். சரி சொல்லுங்க. பெத்து தொலைச்சிட்டேனே, வரேன். அவ்வளவுதான். பொண்ணு பார்க்க போறோம், பாக்கு வெத்தல மாத்திரம், பந்தக்கால நிடுறோம், பட்டையை கிளப்புறோம், பைசாவை தேத்துறோம். அப்ப கூட அந்த கமிஷன் விடவே மாட்டீங்க. அப்ப 2 கேரியர்ல தேத்திர வேண்டியதான். ஊசி போயிருக்கும், பரவாயில்லையா? வேண்டாம். என்ன வாத்தியார் எந்நேரம் படிச்சுக்கிட்டே இருக்கீங்க? படிச்சுக்கிட்டே இருந்தா தப்பு இல்லடா, குடிச்சுக்கிட்டே இருந்தா தான் தப்பு. குடல் வந்து குப்புற உழுதுற போற பாத்துக்க. வாங்க பாக்கி. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். உட்காருங்க ஐயா. போன மாசம் பணம் கட்டினதுக்கான ரெசிப்ட். அப்படியா? இந்தாங்க. சரிங்க ஐயா. எண்ணி பார்க்கணும், எண்ணி பார்க்கணும். சரிங்க ஐயா. சரியா இருக்கா? சரியா இருக்குங்க ஐயா. வாங்க வாங்க வாங்க. நன்றி ஐயா. என்னது இது? ஏய், என்ன எட்டி பார்க்குற? கிணறாது சும்மாறா. போய் ஒழுங்கா வேலையை பாரு போ. சரி வைக்கிறேன். நான் பணமா சேர்க்குறேன், நீ பாட்டிலா சேர்க்குறாதான். சக்தி சூப்பரா இருக்குடா. உனக்கு பிடிச்சிருக்காப்பா? பிடிக்கலன்னு சொல்கிற அளவுக்கு எந்த குறையும் இல்லைப்பா. ஆனால் இப்போ தேவையாங்கிறது தான் கேள்வி. இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் இந்த 10க்கு 10லயே இருக்குது? புரண்டு படுத்துக்கவும் முடியல, கால் நீட்டிக்கவும் முடியல, சுவர் முட்டுதேப்பா. சுவர் முட்டினாலும் அங்கே கண்ணை மூடனா தூக்கம் வரும், இங்கே கண்ணை மூடனா இஎம்ஐ தானே முன்னாடி வந்து நிற்கும். இஎம்ஐ பற்றி நீ ஏன் யோசிக்கிறப்பா? யோசிக்காமல் எப்படிப்பா இருக்கிறது? இந்த மாதம் இப்போ தான் கட்டின மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே அடுத்த மாதம் டியூ வந்து நிற்கும். அப்பா, நீங்கள் லைஃப்பில் எல்லாத்துலேயுமே சாச்சுரேஷன் பாயிண்ட் கொடுத்துட்டீங்க. உங்களால் புதுசாக எதுவுமே ஏற்றுக்க முடியல. கடப்பாறையை முழுங்கிட்டு சுக்கு கஷாயம் குடித்தா சரியாக போகும் அப்படின்னு சொன்னாக்க எப்படிப்பா ஏற்றுக்கிறது? இந்த காலத்து பசங்களுக்கு பிடிச்சிருக்கிறதுக்கும் தேவையானதுக்கும் வித்தியாசம் தெரியல. என்னமோ நல்லா இருந்தா சரி. ஏய், ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா வந்து டிஸ்கஸ் பண்ணோம். அதை விட்டுட்டு நீயே குழப்பிக்கிட்டு இருந்தா எப்படி? நாங்கள் எதுக்கு இருக்கோம்? உனக்கு தான் எல்லாம் தெரியும்ல, கைட் பண்ண வேண்டியது தானே. புது ஆள் தேவையெல்லாம் பதட்டப்பட்டு இருக்கான். ஒன்றும் வரி பண்ணிக்காத, நான் இருக்கேன். நான் எனக்கு ஒரு பூஸ்ட்னா. நீங்க கிளம்புங்க. ஓகே, பை. வாடா சக்தி.
ஒரு குட் நியூஸோட வந்திருக்கேன். என்ன சார்? நீ இந்த கம்பெனில இன்வெஸ்டரா ஜாயின் பண்ணி நெக்ஸ்ட் மந்தோட 4 இயர்ஸ் ஆக போகுது. யூர் பிரீமியர் கஸ்டமர். தேங்க்யூ சார். இனிமே உன்னோட இன்ட்ரெஸ்ட் 12%ல இருந்து 18%ஆ மாற போகுது. சார் நிஜமாவா? ரொம்ப தேங்க்ஸ் சார். சக்தி சார் நீ ஏன் பெருசா இன்வெஸ்ட் பண்ண கூடாது? பெருசானா இங்க அங்க என்ன கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் எப்போ வரும்னு தெரியாம எதுக்கு இதெல்லாம்? பெருசா இன்வெஸ்ட் பண்ணு. இன்னும் 3 வருஷத்துல உன் கேபிட்டலும் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து டபுள் ஆக்கிடலாம். என்ன சொல்ற? எவ்வளோ சார்? ஜஸ்ட் 1 crore. 1 crore? சார் என்னோட பிஎல் என்னோட லிமிட் எல்லாம் சேர்த்தாலே ஒரு 30 lakhs to 50 lakhs தான் முடியும். தெரியும் சக்தி. இதுக்குன்னே பேங்க் ஏஜென்ட்ஸ் நிறைய பேர் என்கிட்ட இருக்காங்க. அவனுங்க பார்த்துக்கோனுங்க. ஒரு 4 வேற பேங்க்ல 25 லாகின் பண்ணா இன்னும் 4 நாள்ல உன் கையில 1 கோடி. என்ன சொல்ற? ப்ராப்ளம் எதுவும் வராது. நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு லஞ்ச் டைம்ல 4 பேர் வருவாங்க. அவங்க கொடுக்குற அப்ளிகேஷன்ல அவங்க எங்க காட்டுறாங்களோ அங்க கையெழுத்து போட்டு மத்தத நான் பாத்துக்கிறேன். சரி சார். என்ன சக்தி ரெடியா? இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. இந்த பொண்ணு உன்னை விட அதிகமா சம்பாதிக்குதுன்னு புரோக்கர் கன்ஃபார்மா சொல்லிட்டாரு. என்ன பாக்குற? இங்க பாரு, எல்லா பொண்ணுங்களையும் நீ கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணுவல, அந்த மாதிரி இந்த பொண்ணுகிட்டையும் கேள்வி கேட்டு காரியத்தை கெடுத்துறாத, பார்த்து நடந்துக்க. அக்கா நாங்க 1 மணி நேரம் தான் இருப்பேன். அங்கேயே இந்த டக்குன்னு கிளம்பி ஆஃபீஸ் போகிறது கரெக்டாக இருக்கும். நிறைய வேலை இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு 2 மணி நேரம் பர்மிஷன் வாங்கியிருக்கேன். வாங்க. சரி சீக்கிரம் வாடா. நாங்க புடவை கட்டியே டயர்ட் ஆயிட்டோம், நீ பொண்ணு பார்த்தே டயர்ட் ஆயிட்ட. இங்க பாரு, உனக்காக தான் எல்லாரும் வெயிட்டிங். சீக்கிரம் வா. சரி போ. சரி வாங்க, டைம் ஆகுது. இவர் ஏன் ஃபோன் பண்றாரு? ஹலோ சக்தி கிளம்பியாச்சா? நோ சார். ஓய் என்ன மறுபடியும் குடும்பம் சார் 2 hours பர்மிஷனுக்காக நேற்று ஹெச்ஆருக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அவங்களும் ஓகே சொன்னாங்களே. சக்தி கிளையண்ட் இஸ் வெயிட்டிங். ரீசன்லாம் சொல்லாதீங்க. கார் ரீச் ஆயிச்சா பாருங்க. கிளம்பி வாங்க. ஐ ஹேவ் a very important. என்ன சக்தி மறுபடியும் பொண்ணு பார்க்க போட்ட போல? நீயும் சுக்கிரதசை உள்ள பொண்ணா வேணும்னு சுத்து போட்டு தேடுற. ஆனா உன்னை சுக்குறான் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான். ஆல் தி பெஸ்ட் கண்ணா. வணக்கம் ஐயா. அவனெல்லாம் ஒரு கண்டுக்க நாள் நல்லா வெளுக்க போறேன். விடுற. மாட்டினா வாத்தியார் திருக்குறள் சொல்லியே கொல்லுவாரு. வா ஃப்ரண்ட்ல குறைய பார்க்கலையா? எங்கேயும் உட்காரல. என்னடா சக்தி? ஆஃபீஸ்ல அர்ஜென்ட் மீட்டிங்கா, உடனே கிளம்பி போகணும். ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணுங்க. இது கேன்சலா? அந்த கதையெல்லாம் இங்கே நடக்காது. அது முக்கியமா இது முக்கியமா? எனக்கு அதான் முக்கியம். டேய், அப்ப நீ பொண்ணு பார்க்கறதுக்கு வரலையா? இல்ல அப்ப நாங்களாம் போய் பொண்ணு பார்த்துட்டு வர்றோம். நீ அப்புறம் போய் நிதானமா பாத்துக்கோ. கரெக்ட் கரெக்ட். பொண்ணு பாக்குறது முக்கியம் இல்ல, கண்டிஷன் தான் முக்கியம். டேய், உன் கண்டிஷனை பத்தி தான் நாட்டுக்கே தெரியுமே. போடா. ஆமா போன வாரம் ஐநா சபையில கூட 6 மணி நேரம் பேசுனாங்க. நீங்க சும்மா இருக்கீங்களா? ஏய், போய் உன் வேலையை நீ பாரு, எங்க வேலையை நாங்க பாக்குறோம். போ. ஓகே டேய், சக்தி, கண்டிஷன் நான் phone பண்ணி ஞாபகம் சொல்றேன். வச்சுக்கோங்க. எல்லாரும் எப்படி தெரியும். இருக்காங்க? போய் வண்டியில ஏறுங்க எல்லாரும். என்னது உன் புள்ளைய நாய் வண்டியில புடிச்சிட்டு போற மாதிரி புடிச்சிட்டு போறாங்க? கார்ப்பரேட்ல வேலை செய்யறனா கார்ப்பரேட்ல வேலை எனக்கு செய்யறனா? என்னமோ இவன் வராதது கூட நல்லதுக்கு தான் படுது. ஆமா ஆமா. மாப்பிள்ளையும் வந்திருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அவனுக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை, கொஞ்சம் பிஸியா இருக்கான். ஓஹோ, கல்யாணத்துக்கு தாலி கட்டுறதுக்கு பர்மிஷன் மட்டும் போட்டு வந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். கம்பெனியவே இந்த தாங்குறாருன்னா நாளைக்கு வாழ்க்கை பூரா கம்பெனி கொடுக்க போற உங்க பொண்ணை எந்த தாங்குவார். அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். வாங்காத கமிஷனுக்கு இந்த தாங்குறியே. கமிஷன் வாங்கியிருந்தீங்கன்னா வீட்டு பக்கமே வரமாட்டேன். வந்தாலும் ஒன்று சேர்க்க மாட்டோம். சார் என்ன சொல்றாரு? பொண்ணை காணமேனு சுத்தி முத்தி பாக்குறாரு. கூப்பிடுங்க. ஓ, ஐம் சாரி. சிவானி என்ன பாராசூட்ல வர போறாங்க? வாமா. இதான் பொண்ணு, பாத்துங்க. Dress மட்டும் தெரியுது. வா, மகாபலிபுரத்துல இருந்து புடிச்சிட்டு வந்துட்டானா? எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிக்கோங்க. அம்மா அமெரிக்கா, அப்பா இந்தியா. சொல்லல? சொல்லல. அதான் சொல்லல, இப்ப சொல்றேன் பாத்துங்க. வணக்கம். உட்காருமா. இவங்க வீட்டுல தலையில் தேய்க்கிறதுக்கு தேங்காய் கிடையாது. சும்மா இருக்க மாட்டீங்களா? அப்படியா? இப்ப என்ன சொல்றாரு? இது மசமசன் பேசிட்டு இருக்காம மத்த விஷயங்கள் எல்லாமே பேசலாமேங்கிறார். ஓ, சிவானி என்ன அப்பான்னு கூப்பிட்டாலும் நான் அவளுக்கு கார்டியன் தான். நியூ ஜெர்சியில் நடந்த ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் சைக்கோ ஷூட் அவுட்ல நான் என் ஃபேமிலியையும் சிவானியோட பேரண்ட்ஸையும் இழந்துட்டோம். ஓ, Anyways, I just wanted to tell this
அதான் ஓகே பரவாயில்ல. பொண்ணு லட்சணமா இருக்கா. சந்தோஷம். அப்புறம் என்ன தட்டை மாத்திர வேண்டியதானே? broker, ஒரு நிமிஷம். பொண்ணு நல்லா இருந்தா போதுமா? தம்பி கண்டிஷன் சொல்லிடலாமே. ஏமா தம்பி தான் நல்ல மூக்கு மொழியமா சகப்பா வாட்ட சாட்டமா நல்ல கண்டிஷனா இருக்கிற. அப்புறம் என்னமா கண்டிஷன்? தம்பி ஆசைப்பட்ட கண்டிஷனை சொல்லிடலாமே. ஓ அப்படி வரீங்க. இருங்க என் கண்டிஷன் சொல்றேன்னா. அப்போ எப்பவும் அவன் தான் கண்டிஷன் போடுவான். இப்ப என்ன பொண்ணு கண்டிஷன் போடுறான்? அம்மா இந்த காலத்து பொண்ணுமா கொஞ்சம் முன்ன பின்ன அப்படிதான் இருப்பாங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போக மாட்டேனா. கிழிஞ்சது போ. சாத்துடாலே. நீங்க உங்க கண்டிஷனை சொல்லவே இல்லையே. ஆ, ஆ, நீ வேலைக்கெல்லாம் போவே வேணாம்மா. அம்மா என்னம்மா இப்படி குரங்கு பல்ட்டி அடிக்கிற? வீட்டுக்கு போனா 3 கொலை விழுமா? இனிமே ஏதாவது உங்க அம்மாவோட ஆட்டத்தை பார்க்க போற நீ. என்ன பேசிக்கிறாங்க வங்கி? அவங்க மத்த இடத்துலலாம் பொண்ணை பார்த்துட்டு வீட்டுக்கு போய் பேசிட்டு சொல்றோம் சொல்லுவாங்க. இவங்க இங்கேயே பேசி இங்கேயே சொல்லுவாங்க. அம்மாடி அமெரிக்கா ஆத்தா, நீ வேலைக்கே போவானா. Thank you. என் புள்ள சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துல 10 பேர் உட்கார்ந்து சாப்பிடலாம். ஏன் நின்னுட்டே கூட சாப்பிடலாம். நீ மாசம் 1.25 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் என் புள்ள கிட்ட சொன்னா கூட அவன் கேஷுவலா சமைக்க தெரியுமான்னு கேட்டு போயிட்டே இருப்பான். என் பிள்ளைக்கு தமிழ்ல பிடிக்காத வார்த்தை பணம். கர்ப்பத்தில் இருக்கும்போது காதுகிட்டோன்னு சொன்னாங்க. என்னென்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றாங்க. யூ ஆர் சோ கிஃப்டட் மை சைல்ட். என்ன வெள்ளியம்மா பொய்க்கு மேல போய் அடக்கிக்கிட்டே இருக்க? பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்த்து நன்மை பயக்கும் எனின். எனக்கே புள்ள. நீங்க கொஞ்சம் குரல் உயர்த்தாம இருந்தீங்கன்னா நான் மத்ததெல்லாம் பார்த்துப்பேன். பிள்ளை கல்யாணம் நடக்கணுமா வேணாமா? என்ன பேசாம இருக்கீங்க சொல்லுங்க. என்ன சொல்லணும்? அதான் பொண்ணு பிடிச்சிருக்குல்ல. நீதாம்மா என்னோட நாத்தனார். அதான் அம்மாடி என் புள்ள உன்னை வந்து பார்க்கலையேன்னு தப்பாவே எடுத்துக்காத. ஏன்னா நான் கிழிச்ச கோட்டை என் புள்ள தாண்ட மாட்டான். தாண்ட மாட்டான். தூக்கி போட்டு மிதிச்சிருவான். அடக்கி ஆசிடி. இல்லாதம்மா. You're so lucky to have such a cordial family. அப்போ எனக்கு வரப்போறது மருமகன் இல்ல மகன்னு சொல்லுங்க. அப்படி மாத்துங்க பிளேட்ட. அமெரிக்கன் சிட்டிசனா சொன்ன? அவ அங்கேயே பிறந்து வளர்ந்தவடா. இப்ப இங்கேயே செட்டில் ஆயிட்டா. அவளுக்கு தமிழ்நாட்டு பையன் தான் வேணுமா. அவங்களுக்கு நம்ம குடும்பத்தை ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. அப்படியா? எப்படி செட் ஏய், ஆகும்? அதெல்லாம் நீ ஒன்றும் பாதர் பண்ணாத. அதெல்லாம் நல்லபடியா செட் ஆகும். நீ ஒரு தடவை அவளை போய் மீட் பண்ண, அப்புறம் உன்னோட எல்லா கேள்விக்கும் பதில் கிடைச்சிரும். சரி போய் பார்க்கலாம். salary என்ன? அதெல்லாம் நீ கேட்க கூடாது. ஏன்? ஏன்னா உனக்கு பொறாம வரும். பொறாமையா? எனக்கா? Because she gets 1.25 lakhs per month, bro. என்னப்பா மாசம் 1.25 லட்சம் சந்தோஷமா? பணம் தான் வாழ்க்கைன்ற. ஆமா. அப்ப இந்த அன்பு பாசம் பந்தம் காதல் இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மிக்ஸி டிவி வாஷிங் மிஷின் கிரைண்டர் மாதிரி பொண்டாட்டியும் ஒரு பொருளா உடமையாக்கிக்கணும்னு நினைக்கிறேன். நீ செய்யறது நல்லா இருக்கான்னு யோசிச்சுக்கோ. இந்த காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல சில விஷயத்துல நம்ம மனசாட்சிக்கே நம்ம நியாயமா இருக்க முடியாதுல்லப்பா. அப்போ உன் வசதிக்கு நீ உடன்படுற விஷயத்துக்கு பேரு காதல் இல்லை கல்யாணம். இது வெறும் வியாபார ஒப்பந்தம் மாதிரி தெரியல. பா ஏங்க கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டீங்களா? ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? வள்ளியம்மே, பையனும் அவனுக்கு வர்ற பொண்டாட்டியும் நம்மள மாதிரி இருக்கணும்னு நினைச்சேன். அவன் வேற மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறான். என்னோ பண்ணுப்பா. எப்பா அவரை விடுமா, அவர் எப்பயும் இப்படிதான். அந்த பொண்ணோட போட்டோ இருக்கா? போட்டோலாம் கிடையாதுடா. நம்பர்? பிரதர் நம்பர் இருக்கு, ஆனா வாட்ஸ்அப் இல்ல. Because she is a minimalist. அவகிட்ட ஆண்ட்ராய்ட் போன் எல்லாம் கிடையாது, வெறும் கீபேட் போன் தான். இந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இதெல்லாம் அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எல்லாமே ஃபேஸ் டு ஃபேஸ் தான். நீ போய் அவளை பர்சனலா மீட் பண்ணி ஆகணும். அப்புறம் தம்பி, நீதான் என்னமோ 8 பொண்ணுங்களை ரிஜெக்ட் பண்ணதா ரொம்ப பீத்திக்காத. அவ 10 பசங்களை ரிஜெக்ட் பண்ணிருக்கா. உன்னை விட 2 லீடிங். என்னடா முழிக்கிற?
அவளை பார்க்க வரவனுங்கெல்லாம் அவ எவ்வளவு சொத்து வச்சிருக்கா, எவ்வளவு சம்பாதிக்கிறா, இதையே கேட்டுட்டு இருக்கிறதுனால பாதி பேர் அவ ரிஜெக்ட் பண்ணிட்டான். இத நான் உன்கிட்ட ஏன் சொல்றேன்னா, நீ ஒரு அதிக பிரசங்கி. அதான் பண விஷயத்துலடா. அதனால நீ பொசுக்குன்னு அவகிட்ட போய் வாட் யூ டேக் ஹோம்னு ஸ்டைலா கேட்க போய் அவ யூ கோ பேக் யூ ஹோம்னு பட்டுன்னு சொல்லிட்டானா, என் புள்ள அந்த ஹிட் லிஸ்ட்ல வந்துட கூடாதுல்ல, அதுக்காக சொன்னேன். தம்பி, அம்மா என்ன சொல்றாங்கன்னு புரியுதா? பி கேர்ஃபுல், ஹேண்டில் வித் கேர். நீயே வாலண்டரியா போய் எலிமினேஷன்ல நாமினேட் ஆகாதன்னு சொல்றாங்க. நான் எதுக்கு கேள்வி கேட்க போறேன்? என்னோட கண்டிஷன் தான் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுல. என்ன பொறுத்த வரைக்கும் ஐ காட் மை குவீன். இன்னும் பார்க்க வேண்டிய நிறைய இருக்கு. உட்காரு. I'm Shakti. This is to my beloved wife, Mrs. Shakti. இது நம்ம லைஃபோட அனாலிசிஸ். ஃபியூச்சர், டிரான்ஸ்ஃபர்மேஷன், பிளான் அண்ட் எக்ஸ்பிளேஷன். லெட் மீ எக்ஸ்பிளைன். என்னோட வயசு 29, உன்னோட வயசு 27. இப்போலேருந்து நம்ம வேலைக்கு போனோம்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்னோட டேக் ஹோம் 77K, உன்னோடது 1L வச்சுப்போம். Stage 1, we start from our basic things. Stage 2, every 5 years, we are planning. Stage 3, technical development, technical learning, how to adapt future technology. Stage 4, in case நம்ம 2 பேர்ல யாராவது ஆன்சைட் போக வேண்டியதாக இருந்தா லாஸ்ட் ஸ்டேஜ். Stage 5, இப்படியே போனா 60 வயசுல நம்மளோட கேஷ் பேலன்ஸ், நெட் வர்த். பிரச்சனை மொத்தம் இவதான். இவளுக்கு பாட்டு வேண்டி கிடக்கு. அப்பா, அந்த சவுண்ட் கம்மி பண்ணுங்க. ஓகே. ஐயோ, ஏமா சாமி ஆட ஆரம்பிச்சிட்டா. அவங்க ஏக்கா நல்லவடி. ஐயோ, இதுக்கு நான் காரணம் இல்ல பிரதர். ஆல் ஒன்லி யுவர் மதர். ஐயோ, சொன்னாங்க நீ வாங்குற சம்பளத்துல 10 பேர் உட்கார்ந்து சாப்பிடலாமா. மறக்காம எல்லாத்தையும் சொல்லுங்க. என்னடி 10 பேரு? ஏய் லூசு, இந்த வீட்ல இருக்கிறது 5 பேரு. ஓ, ரோட்ல இருந்து இன்னொரு 5 பேர் கூட்டி வந்து தேத்து வச்சு ஸ்டோர் போட போறீங்களோ? அப்படியே ரோட்ல விட்டுருங்க. ஏய், முதல்ல வெளிவாடி. உன்னதா வரியா இல்லையா? ஏய், இங்க பாரு. நான் வெளிய வந்தா நீ அடிப்ப. நான் வர மாட்டேன். என்னடி உள்ள டப்பிங் பேசுற? வாடி வெல்ல. ஏய், இங்க பாருடா. நீ எதுவா இருந்தாலும் உன் மதரை கேளு. அது மட்டும் இல்ல, அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? உனக்கு ஞாபக சக்தியில இடி விழ பணம் தான் ரொம்ப முக்கியமா. ஒப்பிக்கிறியாடி. அதனால ஆல் டிராமா, ஆல் டேமேஜ், ஒன்லி யுவர் மதர். கௌதம் மேனன் காக்க நோக்க என்னது? ஐயோ, நோக்க என் பக்கம் நோக்கறானே. இல்லடா, சும்மா ஒரு பேச்சுக்கு தாண்டா சொன்னேன். என்னது? என் லைஃப் உனக்கு சும்மா ஒரு பேச்சா போச்சா? இல்லடா, எல்லாரும் சேர்ந்து நீ ஏமாத்திட்டீங்களா? இல்ல. ஐயோ, டேய், காட் 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 காட். அடங்கிட்டானா? இன்னும் அடங்கல. எந்த காரணத்துக்கும் உன் புருஷ மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்ல நான் மாட்டிக்கூடாதுன்னு என்னெல்லாம் பிளான் பண்றேன், என்னெல்லாம் யோசிச்சிருந்தேன். எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்துல
அப்படியே ஸ்கிராப் பண்ணிட்டீங்களா? ஏய், நான் வேலைக்கு போக மாட்டேன். அப்ப ஃபர்ஸ்ட் நைட் கிடையாது. இட்ஸ் ஓகே. ஓகேயா? எனக்கு இல்லைன்னா உனக்கும் தானே இல்ல. டேய் உன்னோட சம்பாத்தியத்தை வச்சு சமாளிக்க முடியும்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோடா. அட்ஜஸ்ட். மா, நான் சொல்றது புரியலையா? என் வலையில பார்த்தா தெரியாது, பட்டாதான் தெரியும். இதோ பாரு, கல்யாணத்துக்கு அப்புறம் அவகிட்ட பேசி புரிய வச்சா வேலைக்கு போயிடுவான்னு நினைச்சேன். நினைச்சியா? என்னது நினைச்சா? பார்த்தல பேசினா பட்டு கட் பண்ணிட்டு போறா. ஏப்பா இப்போ என் மருமக வேலைக்கு போகலன்னா என்ன? நாம எல்லாரும் குடும்பத்தோட போய் பிச்சை எடுக்க போறோம். என்னால் இப்படியே வாழ்ந்துட்டு இருக்க முடியாது. லைஃப்ல நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும். அதெல்லாம் சரிதான். ஆனால் மனசுங்கிறது பெரிய ஓட்டம் இருக்கிற பாத்திரம், அதை ரொப்பவே முடியாது. மீனுங்கிறதுனால நார போகிறதும் கிடையாது, இல்லாதவங்கிறதுல ஒன்றும் கேவலமும் கிடையாது. பக்கத்து வீட்டு குக்கர் விசில் அடிக்கிறதுக்காக நம்ம பஸ் எடுக்காது. எவ்வளவு வேணாலும் பேசலாம், ஆனா உண்மையில வாழ்றது ரொம்ப கஷ்டம். யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. வெளியில போய் அடுத்தவன் எப்படி வாழ்றான்னு பாருங்க. இந்த அடுத்தவங்கிற வார்த்தையே முதல்ல செருப்பால் அடிக்கணும். உன் பேர் என்ன? சக்தி. ஒப்பம் பேர் என்ன? பழனியப்பன். உன் பாட்டம் பேர் என்ன? வேலாயுதம். உன் முப்பாட்டம் பேர் என்ன? எனக்கு தெரியாது. இப்ப என்ன? மூணாவது வீட்டுல கோபால்னு ஒருத்தன் இருந்தான். அவன் போன வாரம் மூலச்சரம் வந்து செத்து போயிட்டான். அதாவது தெரியுமா? அவெல்லாம் எனக்கு தெரியாது. உனக்கும் முப்பாட்டனையும் தெரியல, மூணாவது வீட்டுக்காரனையும் தெரியல. அவன் அப்படித்தான் இருந்திருப்பான். உன் ஆசைக்கு எல்லாம் அடுத்தவனை காரணம் காட்டாத. ஆசை தான் ஒரு மனுஷனை ஏழையாக்கும். போய் நிம்மதியா படு. உனக்கு கிடைக்கணுங்கிறது நிச்சயமா என்னைக்காவது ஒரு நாள் என்ன சக்தி, ஃபர்ஸ்ட் நைட்டு பாகுபலி படம் போல பிரம்மாண்டமா நடக்குது போல. சவுண்டு காது கிழியுது. எவனுக்கு நடக்கணுமோ அவனுக்கு நடக்கல. எனக்கு என்னடா ஃபர்ஸ்ட் நைட்டு? குடிச்சு விட்டு ஆள் தெரியாம நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருப்பிய. என்ன ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்ச உடனே சக்திக்கு வயசாயிடுச்சு? பாட்டில் போட்டு உனக்கு வயசாயிடுச்சு. ஐயே, அம்மா காஃபி என்னாச்சு? நாங்களும் அதுக்கு தான் காத்துட்டு இருக்கிறோம். உன் பொண்டாட்டி காஃபி போட்டுட்டு இருக்கிறா மும்முரமா. நாங்கெல்லாம் கிச்சன் பக்கமே வரக்கூடாதான். எல்லா வேலையும் அவ தான் செய்வா. சமையல்ல அவ கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் எங்க மேல இறக்கி அசத்த போறாளாம். வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவளா? ஐயோ, ஏமா உங்க அம்மா உன்னை கிச்சன் பக்கமே போக விடல, நல்லா தெரியுது. அதுக்காக காபி பொடிக்கும் சீயக்கா பொடிக்கும் கூட வித்தியாசம் தெரியாது உனக்கு? அம்மா, இவ வேற என்ன வித்தியா கத்து வச்சிருக்கான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுமா. ஒத்தக்கே கதையை முடிச்சு விட்டுருவா போல இருக்கு. நேத்து தாண்டி சீக்கா அப்படி அரைச்சு சமையல் உள்ள வச்சேன். உன்னை எதுக்கு அதை கொண்டு போய் கிச்சன்ல வைக்க சொன்னது? பாத்ரூம்ல வச்சிருக்கலாம்ல. ஓ, தப்பு என்னோடதுதான். தாடி தோம்பல் கோடி கெடுதி உங்க அப்பா சொல்லுவாரு அடிக்கடி. இன்னும் பக்கத்து வீட்டு பரமசிவன் தெரியுறான். என்னப்பா பாக்குறீங்க? இல்ல, மருமக சுட்ட இட்லியில் இருக்கிற ஓட்டையெல்லாம் வீட்டிலேயே போட்டதா இல்லை லேத்தில் கொடுத்து போட்டதான்னு யோசிக்கிறேன். இவ்வளோ ஓட்டை இருந்ததுனாக்க மொத்தமாக சட்னி சாம்பார்லாம் லீக் ஆகிடாது. அங்கிள், இடியாப்பம் எப்படி இருக்கு? ஐயோ, அது இடியாப்பமா? சொல்லவே இல்லை, மொத்தமாகவும் ஓட்டிக்கிட்டு இருக்கு. ஓகே மாமா. ஆன்ட்டி டிஃபன். பா, உனக்கு என்ன வரப்போகுதோ? தோசை என்ற பேரில் சப்பாத்தியோ, நூடுல்ஸ் என்ற பேரில் பரோட்டாவோ.
பிடிக்காது. It's not பொங்கல் dear. அது கூழ்மா? No. அதுவும் இல்லையா? This is noodles, my special. தாத்தா நான் அப்பா கிட்டே போயிடுறேன். இங்க துபாய்க்கு வா. நானும் வந்துடலான்னு பார்த்தேன். அங்கிள் சும்மா இருங்க. சக்தி செய்த பாவம் தீருதடா சிவகுருநாதா.